எங்கத்த கிளம்பிட்டீங்க? நான் வந்து முன்னாடி அம்மாசப்பா மன்னார்குடி ஒரு இடத்துல நாட்டு காய்கறியாக கொஞ்சம் போட்டு வச்சுருப்பாங்க. சரி. பரங்கிக்காய், சுண்டைக்காய், கீரை ரெண்டெல்லாம் இருக்கும். இருக்கான்னு நம்ம பார்த்துட்டு இருக்கேன். சரி சரி. அம்மாசைக்கு வாங்கிக்கலாம்ல. சரி போய் பார்த்துட்டோம். அந்த பக்கத்துலேருந்து வரும். சரி. நம்ம பார்த்துட்டு வரேன். சாயந்தரம் நேற்று போனீங்களே, காய்கறி வாங்கிட்டு வந்துட்டீங்களா இல்லையா? வாங்கிட்டு வந்துட்டேன். ம். வந்து பார்த்தேன் காணும். நீ அங்கே அத்தா திட்டு போயிட்டு. சரி. எல்லா காயும் இருந்துச்சா? எல்லா காயுமே இருந்துச்சு. பொடலங்காய், கொத்தரங்காய், பரங்கிக்காய் எல்லாமே இருந்துச்சு. முளைக்கீரை. அங்கே கிராமம் இருக்குது பக்கத்தில். அங்கேருந்து வரும் போல இருக்கு. நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்ல காயாக இருந்துச்சு. இது தாய்ப்படம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல. இப்போ காலையிலேயே ஊற்றி வச்சுருந்தேன். இப்போ காலையில இருந்துச்சு மாவு இட்லிக்கு நைட்டுக்கு மாவு அரைச்சி வச்சுட்டேன். இப்போ இதை வீடாசெல்லாம் சாயந்தரமே கழுவி விட்டாச்சு. இப்போ உருட்டி வச்சுட்டு வந்தேன். பெருசில் எடுப்பாருலாம் எடுத்துருவா. இந்த எடுத்துட்டு வரேன். இந்த பொடலங்காய், வாழைக்காய், ஒட்டு மாங்காய் இதுவும் வாழைக்காயும் இங்கே அத்தை வீட்டில் விட்டாங்க. சாம்பாருக்கு வந்து பீக்கங்காய் வாங்கியிருக்கேன், பரங்கிக்காய் வாங்கியிருக்கேன். கீரை ரெண்டு வாங்கிக்குவோம், வாசலில் வரும் வாங்கிக்குவோம். சரி சரி. பொரியலுக்கு என்னென்ன காய் போடணும்? பொடலங்காய் பொரியல் பண்ணிக்கலாம், வாழைக்காய் வறுத்துக்கலாம், கொத்தரங்காய் பொரியல் பண்ணிக்கலாம், கீரை முளைக்கீரை இருக்கு. இன்னும் 5 காய். பரங்கிக்காய் வேணா கொஞ்சோண்டு இது பண்ணிக்கலாம், கூட்டு பண்ணிக்கலாம். சரி. 5 காய். அவ்வளோதான். இப்போ வர அந்த உருட்டி வச்சுட்டு வந்துட்டேன்னா சரி வந்து குளிச்சுட்டு இருந்தால் சமைக்க வேண்டியதான். வந்து மதியானம் சாப்பாடு என்னன்னு ரெடி பண்ண வேண்டியதான். சரி. இன்னைக்கு கடையில் எல்லாருக்கும் தானே? ஆமாம், கடையில் உள்ள பிள்ளைங்களுக்கும் சொல்லியிருக்கேன். எல்லாருக்குமே சேர்த்து சமைச்சிக்கலாம். சரி. அது அவசியம் வந்து நீங்கள் பசுமாட்டி கொடுத்துருங்க. கடைக்கிட்டே இருக்கா? கடைக்கிட்டே மாடு இருக்கு, நாங்கள் கொண்டு கொடுத்தாங்க. சரி. குளிச்சுட்டு வந்து காய்கறி எல்லாமே அரிஞ்சிட்டேன். என்னென்ன காய்கறி அரிஞ்சிருக்கேன்னு பார்த்துடலாமா? பரங்கிக்காய் கொஞ்சம் தாளிக்கலான்னு பரங்கிக்காய் அரிஞ்சிருக்கேன். காய் அரிஞ்சிருக்கேன். பரங்கிக்காய் சாம்பாருக்கு பீக்கங்காய், மாங்காய், கொத்தவரங்காய், கீரைத்தண்டு இந்த கீரையில் இருந்துச்சு, அதை குச்சி குச்சி அரிஞ்சு போட்டிருக்கேன். அவ்வளோதான் சாம்பாருக்கு. பொடலங்காய் வெட்டி வச்சுருந்தேன். இதை உப்பு போட்டு பிசைஞ்சு வைக்கணும். அப்புறம் முளைக்கீரை அதை அரிஞ்சிட்டு அலசிட்டு வடிகட்டி வச்சுருக்கேன். அப்புறம் கொத்தரங்காய் எல்லாமே அலசிட்டு அள்ளிட்டு வந்துட்டேன். அப்புறம் வாழைக்காய் பசரியே வச்சுட்டிங்களா? ஆமாம், கருத்து போய்டும் சும்மா போட்டு வச்சுருந்தோம்னா, தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம்னா. சரி. அதனால் இதை பசரி வச்சுட்டேன். அவ்வளோதான். சாம்பாருக்கு தக்காளி, வெங்காயம், காய்கறிகளுக்கு வெங்காயம் எல்லாமே இப்போ ரெடி பண்ணிட்டேன். டக்குன்னு இப்போ அடுப்பில் ஏற்றி இறக்க வேண்டியதான். வடக்கி உளுந்து ஊற வச்சுட்டேன். இதை இப்போ மண்சட்டியில் தான் வைக்க போகிறேன். அடுப்பு பற்ற வச்சு ஃபஸ்ட்டு என்ன சாம்பாரா? ஃபஸ்ட்டு சாம்பார் தேவையான தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா சூடு வரட்டும். பருப்பை கழுவிட்டு சேர்த்துக்கலாம். மூடி வச்சு தண்ணி சூடாகும். தண்ணி நல்லா சூடாகிடுச்சு. பெருங்காயத்தை போட்டுக்குவோம். கழுவி வச்சுருக்க பருப்பை சேர்த்துக்கலாம். பருப்பு போட்டேன்னா அதோடைய பருப்போடைய வெங்காயத்தை கழுவி சேர்த்துக்கலாம். இது வந்து உளுந்து மாவு. இது வந்து இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னா கொஞ்சோண்டு இஞ்சி, கொஞ்சம் 1 ஸ்பூன் மிளகு, பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை கொஞ்சோண்டு. அவ்வளோதான். கருப்பு உளுந்து தான் ஊற வச்சு கழுவிட்டேன். இப்போ என்ன செய்வேன்னா லாஸ்ட்டில் இப்போ வடை தட்ட போகிறேன். ஏன்னா ஒன்றுமே எடுக்க முடியலை. சாம்பார் எடுத்தேனா, சாம்பார் வச்சுருந்தேன்னா அதோட மதியம் ஒன்றும் எடுக்க முடியலை. 4 ஆகிட்டு. காலையில் யாருமே சாப்பிட மாட்டாங்க. அதனால் அவங்க அத்தையும் சாப்பிட மாட்டாங்க, எங்கள் வீட்டுக்காரங்களும் சாப்பிட்றது இல்லையா. அவங்களுக்கு 12 மணிக்கெல்லாம் பசி வந்துடும். தண்ணி தெளிக்காமல் அரைச்சி லைட்டாக தண்ணி தெளித்து அரைச்சி இந்த மாதிரி போட்டிங்கன்னா பந்து போட்டால் இருக்கும். உளுந்து அன்றைக்கி ஒரு நாள் கடையில் வாங்கியாந்து வச்சுருந்தவங்க விருந்தாடி இருந்தவங்களுக்கு அதை கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லிட்டாங்க, இது கடையில் வாங்கின வடை அப்படின்னு. எப்படி தான் கண்டுபிடிச்சாங்களோ இல்லை. வடை போட்டு எடுத்துட்டேன். இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதையும் போட்டு எடுத்துக்கிறேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். வடை வந்து அவ்வளோ சூப்பராக செய்வாங்க. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. வடை ஒன்றையும் அவ்வளோ அருமையாக இருக்கும். பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே வடை நான் தட்டினோம்னா பிடிக்கும். ஒரே பொறன்னு இருக்கும் விட்டோம்னா. எல்லாம் தட்டிட்டு காமிக்கிறேன். அவ்வளோதான். வடை தட்டியாச்சு, கொஞ்சம் தான் இருக்குது. தட்டிட்டு மாமா கூப்பிட்டுன்னா சாம்பார் போட்டுடலாம்.
என்ன எல்லாம் முடிச்சிட்டீங்களா? சாம்பார் பண்ணலாமா? அவன் கரெக்டாக வந்துட்டாருப்பா. இந்தோ முடிஞ்சிட்டு இந்த வடையை தட்டிட்டு அப்புறம் சாம்பார் போட்டுடலாம். உங்கள் பிள்ளைங்களாம் இந்த வருவாங்க இப்போ. சாம்பிராணி போட்டோன்னா கூப்பிட்டா வந்துடுவாங்க. சாம்பிராணி போட்டோன்னு கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு வந்தீங்களா? சரி சாமி எல்லாம் எடுத்து வைங்க போய். என்னத்த எல்லாம் ரெடி ஆயிட்டா? சாம்பிராணி பட்டலாமா? எல்லாமே ரெடி ஆகிட்டு கரெக்டாக மணி 1 மணி ஆக போகுது. சரி, நம்ம செஞ்சதை காமிக்கல, என்னென்ன செஞ்சிருக்கோம்னு சொல்லிடுங்க. நேரமே இல்லை, காமிக்கல. சரி காமிப்போம்னா சாம்பாரை காமிச்சா முடியலை. நாட்டு காய்கறியாக போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். பரங்கிக்காய், கொத்தரங்காய், மாங்காய் அது மாதிரி போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். தடன்னு பாயாசம், சேமியா பாயாசம், சூப்பரான வடை, அப்பளம், வாழைக்காய். மெயினாக அமாவாசைக்கு வாழைக்காய், பொடலங்காய், முளைக்கீரை, பைத்தம்பருப்பு போட்டு கூட்டு, தக்காளி ரசம், சுட சுட சாதம், கெட்டி தயிர், பரங்கிக்காய் பொரியல், கொத்தவரங்காய் பொரியல். அவ்வளோதான் சாப்பாடு. இப்போ வாங்க சாம்பார் போட்டுடலாம். சாமி கும்பிட்டாச்சு. இப்போ அத்தை கொண்டு சாப்பாடு கொடுத்தோம். நாளை ஆயிட்டு சாப்பிட்றீங்களா? அவ்வளோதான். சாமி கும்பிட்டுட்டு இப்போ எல்லாருக்கும் சாப்பாடு வச்சுட்டேன். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. இப்போ நான் கடைசியில் நான் சாப்பிட்றேன். அப்போ சாப்பிட பார்ப்பேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.